எதற்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஓட்டு எப்பவுமே நாம் தமிழர் கம்மியா வாங்க போறது எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் போன தடவை 10,000 ஓட்டு கூட வாங்கல, ரொம்பவே கம்மியா வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஓட்டு கம்மியாக போறாங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு தெரிஞ்சதும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மக்களை மானம் உள்ள, மரியாதை உள்ள, ரோசம் உள்ள, தன்மானம் உள்ள, இலக்கியம் வரலாறு உள்ள மக்களை, தமிழ் மக்களை ஆட்டு தொட்டியில் அடைப்பது போல், பட்டி தொட்டியில் அடைப்பது போல் அடைச்சிங்க அப்படின்னா நான் வந்து நேரடியாகவே அவங்க ஓட்டு கேட்பேன், அதற்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய நடைபெறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அக்கா அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. இது நீங்களே கேட்டிருப்பீங்க. சரி, அதற்கப்புறம் என்னடா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஈவிகே இளங்கோவன் இருக்காரு தெரியுமா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாரு. அவர் குடும்பத்துல மகனும் இறந்துட்டாரு, தகப்பனும் இறந்துட்டாரு. அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அவர்தான் வந்து நான் சொல்றது ஈவிகே இளங்கோவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கோட சட்டமன்ற உறுப்பினர். அவர் வந்து இறந்துட்டார். அவருக்கு முன்னாடி உள்ளவர் மகனும் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. அவங்க மகன் இருந்ததுக்கு அப்புறம் இவர் எலெக்ஷன் வந்து ஜெயிச்சாரு. மக்கள் ஆதரவோட தான் வின் பண்ணாரு. ஆனா இவர் இறந்ததுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தென்னகம் விஷ்ணுன்னு ஒரு பையன் இருக்காப்புல. அவர் என்ன பண்றாப்புல அப்படின்னா, ஒரு வீடியோ அவருடைய சேனல்ல போறார். தென்னகம் விஷ்ணுவோட சேனலும் முழுக்க நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற மாதிரி தான் ஒரு சேனல். சாட்டை மாதிரி தான் தென்னகம் சேனலும் அப்படிதான், ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுக்கு வேறுபாடே கிடையாது. அந்த சேனல் என்ன போறாங்க அப்படின்னா, ஒரு அவர் இறப்பை கொண்டாடுற மாதிரி, வெடி வெடித்து கொண்டாடுற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடுறாரு. நான் பார்க்கறது ஒன்றும் புரியல. ஏன்னா வெடி வெடித்து கொண்டாடுறாங்களாடா, ஈவிகேஎஸ் இளங்கோவனை வந்து வெடி வெடித்து கொண்டாடுறாங்க தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடுறாரு. நான் ஒன்றும் புரியல எனக்கு, என்ன இப்படி போடுறாங்க. ஒருத்தவனோட இறப்பு எவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு வழியை கொடுக்கும். ஒரு தகப்பன் இறந்துட்டான், மகனும் இறந்துட்டான், அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. அப்ப அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபவிச்சிருக்கும். இவன் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஒரு இறப்ப தமிழ் தேசியவாதிகள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி வீடியோ போடுறானே அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது அப்புறம் தான் தெரியுது எதற்காக அவங்க கொண்டாடினாங்கன்னா, ஒரு சிறிது காலங்களுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஈவிகே இளங்கோவன்ட்ட வந்து இப்போ நிறைய பத்திரிகைகள் கேட்கறாங்க, ஐயா உங்களுக்கு சீமான் தெரியுமா? அவர் சொல்றாரு சீமானா யாரும் தெரியாது, ஒரு நல்லவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான்ற பேர் அருமையான பேரு, ஆனா இப்ப இங்க கண்ட பரதேசிக்கெல்லாம் அந்த பேர் இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதற்காக தான் இந்த நாம் தமிழர்களை கேவலமா பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ இன்னுமே தென்னகம் சேனல்ல போய் பாருங்க, இல்லாட்டி என்னன்னு கேளுங்க. நான் ஒண்ணு கிரியேட் பண்ணல. ஒருத்தவங்க இறப்ப கொண்டாடுறது தமிழ் தேசியமா? சரி, நான் உனக்கு தமிழ் தேசியம்னா என்ன, யாரெல்லாம் தமிழ் தேசியவாதி நீங்க சொல்றீங்க, எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என்னன்னா எனக்கு என்ன தமிழ் பேசுறவன் தமிழ் தேசியவாதியா, இல்ல தமிழ் அவங்க அம்மா தமிழ் அவங்க அப்பா தமிழ் ஒரு பரம்பரையா இருக்கிறவன் வந்து அவன் தமிழ் தேசியவாதியா, இல்ல திராவிடன் வந்து தமிழ் தேசியவாதியா? நீங்க யார தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகள் வந்து வெடி வெடித்து கொண்டாடினார்னு சொல்லி தென்னகம் விஷ்ணு சொல்றாப்புல. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி சீமானெல்லாம் பேசினா சரியா அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில தான் இருக்காங்க. அப்ப மத்தவங்க ஐயா நெடுமாறனா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைகோ அண்ணனா இருக்கட்டும், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லி தென்னகம் விஷ்ணு தெரியப்படுத்துறாரு. ஒருத்தவங்க இறப்ப எவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கொண்டாடுற நீங்கள் தமிழக மக்களுக்கு எப்படி நீங்க பாதுகாப்பாளனா இருப்பீங்க? ஒரு குடும்பத்துல நீங்க என்ன வேணா பேசலாம், தப்பு இல்லை. நீங்க வந்து அவனை விமர்சிங்க, அவனை நீங்க கண்டிங்க, நீங்க கொச்சையா பேசுங்க, அதெல்லாம் மேட்டர். ஒருத்தர் இறந்துட்டான், இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அவனோட இறப்பை வெடி வெடித்து கொண்டாடுறது எவ்வளவு பெரிய ஈன வேலை. அது வந்து தாமேல பழி வந்துன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் அப்படிதான் காரணம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ போறீங்க. இது எவ்வளவு பெரிய ஈன வேலை. சரி, நீங்க உங்க சேனல்ல வீடியோ போறீங்க, உங்களுடைய தலைவராக எடுத்துக்கொள்ளக்கூடிய சீமான் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? தென்னகம் விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போறாரு, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாயி போச்சு. அவர் நாம் தமிழர் பயங்கர ஒரு ஆதரவாளர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து விடுதலை புலிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அவர் கைதுலாம் செஞ்சாங்க. ஆனா அந்த கட்சியை சேர்ந்த தலைவரான சீமான் அவர் ஒரு பழக்கம் இருக்கு. அவருடைய கட்சிக்காரவங்க அவங்கள ஆப்போசிட்ல உள்ளவங்கள பயங்கரமா விமர்சிப்பாங்க. அவன் இவன் வெச்ச கையன் பிச்ச பையன், ஒரு இறப்பை கொண்டாடுற ஒரு ஈனப்பயிலுக்கு அப்படி இப்படிலாம் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அண்ணன் போயிடுவாரு. அண்ணன் நான் பாக்குறேன், என்னடா நாடகம் ஒண்ணுமே உங்க நாடகமே புரியலடா எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தோன்னா அவரோட இறப்ப தமிழ் தேசியவாதி கொண்டாடுறாங்க. அதற்கு காரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, சீமான் அண்ணன் ரொம்பவே தலைகுறவா கொச்சையா பேசினாரு, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான் தென்னகம் விஷ்ணு. ஆனா அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கும் அண்ணனுக்கும் பல காலங்களாக தனிப்பட்ட கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து தனிப்பட்டதாக நல்ல அன்பும் பாசமும் இருக்கு. அண்ணன் கூட ஒன்று சொல்லுவாரு, அப்படி பண்ணு அண்ணன் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா அவரோட விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இங்கிட்டு உன் கட்சிக்காரங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, கொண்டு போயிட்டு
அண்ணனோட இழப்பை நான் ரொம்ப வருந்துறேன். அண்ணனோட இழப்பு உங்க குடும்பத்துக்கு ரொம்பவே இருக்கும். அண்ணனுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல ஒரு பழக்க வழக்கு இருக்கு. எங்க அண்ணன் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறேன். நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்களாம் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கிறேன், நாடு அம்போதாப்பா. தாய் தமிழ் உறவுக்கு நன்றி.